அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனி வட்டி இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபாய் 35,000த்திற்கு ஆண்டில் 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. தனி வட்டி என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா I=PNR/100 இதுதான் ஃபார்முலா. இதுபடி இப்போ நம்ம பார்த்தோம்னா 35,000 × 2 × 9 / 100. இப்போ 100ல் 2 0 இருக்கா, 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 350. இப்போ 2 9 18. இப்போ 18 × 350 = 6,300. இதுதான் 35,000த்துக்கு 9% வட்டி பர்சன்டேஜில் 2 ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி தொகை. இது வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளவேனில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. அதாவது ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, 10% வட்டி, அதுக்கு 2 வருஷம் கழித்து 750 ரூபா அவங்களுக்கு வட்டி கிடைக்கிது. அப்போ அசல் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ அசல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு பி என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அது பி அப்படின்னா அசல், அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வட்டி பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. எத்தனை வருஷம் அவங்க அந்த எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 × 2 × பி அப்படிங்கிறது அசல் = நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750. இப்போ 20% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750. அப்போ 100% என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா 100 / 20 × 750 = 5 × 750. 5 × 750 20ஆல் 100 வகுக்கிறப்ப 5 கிடைக்கிது. அப்போ 5 × 750. இப்போ 750 × 5 அப்படிங்கிறது பெருக்கினோம்னா 3750 கிடைக்கிது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அசல் தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3750. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர் அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில், அதாவது ஒரு அசல் வந்து 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. ஒரு அமௌண்ட் இருக்குது, அதோட வட்டி பர்சன்டேஜ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10%. 5 வருஷம் கழித்து அது எவ்வளோ அமௌண்ட்டாக மாறி இருக்குது அப்படின்னா 10,050 அதுதான் அப்படி மாறி இருக்குது. இப்போ அதோட ஒரிஜினல் அமௌண்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா A = P + SI. SI அப்படிங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ A அப்படிங்கிறது அமௌண்ட் என்ன, இப்போ வருஷம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 வருஷம். இப்போ 5 வருஷம் 5 × 10 50%. அதுதான் 50% 10,050 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 50% வந்து 10,050 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 100% எவ்வளோனா 100 / 150 × 10,050. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6,700 நமக்கு கிடைக்கிது. இதுதான் 3, அதாவது 5 வருஷத்தில் 10% வட்டி வீதத்தில் 10,050 வசந்திருக்கு. என்ன அமௌண்ட்டு, 6,700. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் தம்பதி அவங்க ரூ 15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அதாவது ராம்ங்கிறவர் வந்து 15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார் அப்படின்னா, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறாரு. அந்த வங்கி 4% தனி வட்டி கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை யாது? அது வருஷ கணக்கில் கொடுக்கல, 73 நாளில் அவருக்கு என்ன வட்டி கிடைக்கும், மொத்த தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது 15,000 டெபாசிட் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறாரு, 73 நாள் கழித்து அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டு மொத்தமாக இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ 73 நாட்கள் அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 நாள். இப்போ 73 / 365 = 1/5. 1/5னா 0.2. அதுதான் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம். இப்போ வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 × 4% வட்டி கொடுத்துருக்காங்களா, 4 × 1/5. அதாவது 1/5ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 0.2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ /100 எவ்வளோ நமக்கு வட்டி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. மொத்த தொகை நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 15,000 120 கூட்டினோம்னா 15,120.
வேறு ராமு அப்படிங்கிறவருக்கு 15,000 ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் 73 நாள் கழிச்சு அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,120. இதுதான் இந்த கணக்குக்கான விடை. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 13% அதாவது 13% இல்லை 13% வீதம் தனி வட்டிக்கு 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை 3,800 எனில் அசலை காண்க. அசல் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வருஷத்துக்கு 13% இன்ட்ரெஸ்ட்டில் தனி வட்டிக்கு 4 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை வந்து 3,800. அப்போ அசல் எவ்வளோ, அதில் அசல் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 13.5, அதாவது 13 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து 13.5ன்னு போட்டிருக்கோம். இப்போ எத்தனை வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க? 4 வருஷம். 13.5 × 4 = 54% வட்டி நமக்கு கிடைக்கிது. மொத்த தொகை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 100% + 54, 154%. 154% தான் நமக்கு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அதில் அசல் எவ்வளோ? வெறும் 100% தான் நமக்கு தேவை. அப்போ 154% எவ்வளோ? 3,080. அதில் 100% தான் நமக்கு தேவை. 100% கண்டுபிடிக்கணும்னா 100 ÷ 154 × 3,080. இதை நீங்கள் டிவைடேட் பண்ணோம்னா 2,000 நமக்கு கிடைக்கிது. அப்போ இது 3,080ல் அசல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000. இப்போ அடுத்த கணக்கு. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வங்கி நபர்களிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி காண்க. அதாவது சதீஷ்குமார் என்ன பண்ணுறாரு, ஒரு கடன் வழங்குகிற நிறுவனம் அதாவது நபர்களிடமிருந்து ஃபைனான்ஸ் பண்ணுறவங்கள்ட்டேருந்து 52,000 கடன் வாங்குறாரு. ஒரு குறிப்பிட்ட வட்டி % போட்டிருக்காங்க. 4 வருஷம் கழிச்சு அவர் வந்து மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79,040. இதுதான் அவர் பே பண்ணியிருக்காரு. அப்போ அதில் வட்டி சதவீதம் எவ்வளோ அமௌண்ட்டு வட்டியாக செலுத்தியிருக்காரு அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். வட்டி அப்படிங்கிற மொத்த அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காரு அவர் 4 வருஷம் கழிச்சு 79,040. மொத்த அமௌண்ட் முதல்ல எவ்வளோ வாங்கியிருக்காரு? 52,000. இதை கழிச்சிங்கன்னா 27,040. வட்டி % தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ % கண்டுபிடிக்கணும் அப்படின்னா R = 27,040 × 100 ÷ 52,000 × 4. இப்போ நமக்கு எவ்வளோ % கிடைக்கிது அப்படின்னா 13% கிடைக்கிது. அவர் 13% வருஷத்துக்கு 13% இன்ட்ரெஸ்ட்டு செலுத்தியிருக்காரு. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வட்டி வைப்பு தொகையானது 15 ஆண்டுகளில் தனி வட்டியில் 3 மடங்கானால் அதன் ஆண்டு வட்டி வீதம் காண்க. ஒரு குறிப்பிட்ட வைப்பு தொகையில் வந்து 15 வருஷத்துக்கு தனி வட்டியில் 3 மடங்கு ஆகுது அப்படின்னா அதனோட ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படிங்கிறது தான். இப்போ 3 மடங்கு அப்படின்னா வட்டி எவ்வளோனா 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ 3 மடங்குங்கிறப்போ 3 மடங்கு வட்டின்னா 2 மடங்கு என்ன? 200%. வட்டி வீதம் நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா R = 200 ÷ 15 13 1/3% தான் வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கிற %. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசல் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் 8,000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவு? அதாவது 6,000 ரூபாய்க்கு 5 வருஷத்தில் 4% இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கிற தனி வட்டியும் 8,000 ரூபாய்க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கிற தனி வட்டியும் சமமாக இருக்குது அப்படின்னா வருஷம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 6,000 × 5 × 4 = 100 ÷ 100 எவ்வளோ வருது? 8,000 × n × 3 ÷ 100. இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 5 வருஷம் 4 வருஷத்தை கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 8,000 3% இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ % அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டாவது அமௌண்ட்டு தான் நம்ம வருஷம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6,000 × 5 × 4 ÷ 100 இப்போ இது ஒரு அமௌண்ட்டாக. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 8,000 × n × 3 ÷ 100. இப்போ நமக்கு தேவை n, அதாவது வருஷம், அதுதான் நமக்கு தேவை.
இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6000 இன்ட்டு 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 100. இங்கே கணக்கு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1200 கிடைக்கிது. இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ 100க்கும் 8000க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 80 கிடைக்குமா? 80 இன்ட்டு n இன்ட்டு 3 அப்படிங்கிறப்ப 240 n இது கிடைக்கிது. இப்போ இந்த 240 n ஈக்குவல் டு 1200 இருக்கா? இப்போ n இந்த சைடு வந்துட்டு 1200 டிவைடட் பை 240 வகுத்திங்கன்னா எவ்வளோ? 240லேருந்து 1200 வகுத்திங்கன்னா 5 கிடைக்கிது. அப்போது உங்களுக்கு எத்தனை வருஷம் கிடைக்கிது அப்படின்னா 5 வருஷம். ரெண்டுமே ஒரே ரெண்டு தொகையோட வருடமும் ஒரே வருடம்தான். 6000த்துக்கும் 5 ஆண்டுகள் தான், 8000த்துக்கும் 3% 5 ஆண்டுகள் கிடைக்கிது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிதா ரூ 9000 வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15%க்கு கடனாக பெற்றாள். 3 ஆண்டுகள் கழித்து 12500 ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அந்த கடனை அடைத்தாள் எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை என்ன? அதாவது அனிதா அப்படிங்கிறவங்க 9000 ஃபைனான்ஸ் பண்ணுறவங்கள்ட்டேருந்து வாங்குறாங்க. ஆண்டுக்கு 15% கடனாக பெறுறாங்க. 3 வருஷம் கழித்து 12500 ஒரு கடிகாரத்தையும் கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த கடிகாரத்தோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 9000த்துக்கு 3 ஆண்டுக்கு 15% வட்டி அப்படின்னா 9000 இன்ட்டு 3 இன்ட்டு 15 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 4050. அவங்க மொத்தமாக செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9000 ப்ளஸ் 4050. இதுதான் அவங்க செலுத்த வேண்டிய தொகை. மொத்தம் எவ்வளோ? 13050. அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12500 கொடுத்துருக்காங்க. அப்போ 13050லேருந்து 12500 கழிச்சிங்கன்னா உங்கள் எவ்வளோ வருது? 550. அப்போ 550 தான் அந்த கை கடிகாரத்தோட விலை. ராம் என்பவர் மாதம் 200 வங்கியில் தொடர் வைப்பு தொகை மூலம் செலுத்தி வந்தார். 6 வருட முடிவில் 19656 பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனி வட்டி வீதத்தை காணுங்க. ராம்ங்கிறவர் 200 வந்து மாதம் 200 டெபாசிட் பண்ணுறாரு. மாதம் டெபாசிட் பண்ணுறாரு. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு. 6 வருஷம் கழித்து அவருக்கு வர்ற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19656. அப்போ அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி அவருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு n + 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு 12 இன்ட்டு 6 டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ வருஷம் எத்தனை கொடுத்துருக்காங்க? 6 வருஷம். மாதம் கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா 72 மாதம். இப்போ எண் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 72 கொடுத்துருக்காங்களா? n இன்ட்டு n + 1 அப்படின்னா இப்போ எண் எவ்வளோ? 72 கொடுத்துருக்காங்க. 72 + 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 12 இன்ட்டு 6 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அது நமக்கு தெரியலை. 6 தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப டிவைடட் பை 12. இப்போ 72 இன்ட்டு 73 டிவைடட் பை 2 இன்ட்டு 12 டிவைடட் பை 100. இதை நீங்கள் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 12% அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் 12% வட்டி விதத்தில் அவருக்கு வந்து 19656 அவர் பெறுற தொகை. ராதா 18 மாதங்களுக்கு ஒரு தொடர் வைப்பு கணக்கில் மாதத்திற்கு 300 ரூபாய் டெபாசிட் செய்தார். வட்டியை கணக்கிடுவதற்கான தகுதி என்ன? தகுதி தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 இன்ட்டு 18 இன்ட்டு 19 டிவைடட் பை 2 51300. அதாவது 18 மாதம் அப்படிங்கிறது அதாவது 18 மாதம் கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 300. வட்டியை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
300 இன்ட்டு 18 இன்ட்டு 19 டிவைடட் பை 2. இது எப்படி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2. அந்த ஃபார்முலா படி தான் இதை கணக்கு பண்ணியிருக்காங்க. 300 இன்ட்டு 18 இன்ட்டு 18 + 1 டிவைடட் பை 2. நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 51,300 வரும். அடுத்தது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 6% என்ற வட்டி விகிதத்தில் 8 ஆண்டுகளுக்கு எளிய வட்டி 920. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதே தொகைக்கு அதே அளவு வட்டி விகிதத்தை கண்டறியும். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஆண்டுக்கு 6% 8 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 920. திரும்பி இன்னும் எக்ஸ்ட்ரா 3 வருஷம் கழித்து அதே தொகைக்கு அதே அளவு வட்டி விகிதம் இருந்துச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படிங்க கேட்குறாங்க. 6 × 8, அதாவது 6%. 6%ங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு, 8 அப்படிங்கிறது 8 வருஷம். நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 48%. 48% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 920. இப்போ 3 ஆண்டுகளுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 16 48, 920 அதே தான் வருது. அதாவது 3 ஆண்டுகளுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ போடுறப்ப எவ்வளோன்னா 16 வருஷத்துக்கு 16% அப்படின்னு பார்க்குறப்ப 3 வருஷம் கழித்து 48% கிடைக்கிது. 48% நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 920 கிடைக்கிது. அதே 920 தான் 3 வருஷத்துக்கு அப்புறமும் நமக்கு கிடைக்கிற. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 12% எளிய வட்டி வீதத்தில் ஒரு மாதத்திற்கு 1 பைசா என்றால் தொகையை கண்டுபிடிக்கவும். ஆண்டுக்கு 12% எளிய வட்டி வீதத்தில் மாதத்திற்கு 1 பைசா அப்படின்னா தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆண்டுக்கு 12% அப்படின்னா மாதத்துக்கு 1%. இப்போ மாதத்துக்கு 1%. இப்போ ஒரு மாதத்துக்கு 1 பைசா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது 1% 1 பைசானா 100% எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 1% 1 பைசா அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னா 100 பைசா. அதாவது 100 பைசா அப்படிங்கிறது 1 ரூபா. 1 ரூபாங்கிறது தான் இதற்கு இந்த கணக்குக்கான விடை. முதலீடு செய்யப்பட்ட தொகைக்கும் பெறப்பட்ட தொகைக்கும் இடையிலான விகிதம் 5 ஆண்டுகளில் எளிய வட்டியில் 5:8 ஆகும். வட்டி விகிதத்தை கண்டறியவும். இப்போ P/A, அதாவது 5 வருஷத்தில் அதாவது அசல் தொகைக்கும் வட்டி தொகைக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:8. அதோட வட்டி விகிதம் எவ்வளோ, இப்போ எத்தனை பர்சன்டேஜ் மொத்தமாக அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது விகிதத்தில் கொடுத்துட்டாங்க. அதாவது எப்படின்னா எஃபிஷியன்சியில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றணும், இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜாக மாற்றணும். அது எப்படின்னா P/A 5 × 20 8 × 20 எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100:160. இப்போ 60% டிவைடட் பை 5 = 12%. 12% தான் 12% அப்படிங்கிறது தான் இதோட வட்டி விகிதம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 5/4 மடங்காகும். வட்டி விகிதத்தை கண்டறியவும். 5/4 = 125 டிவைடட் பை 2 = 62.5%. ஒரு தொகையின் எளிய வட்டி அசல் தொகையில் 16/25 ஆகும். வருடத்தின் எண்ணிக்கை ஆண்டுக்கு இடைப்பட்ட விகிதத்திற்கு சமமாக இருந்தால் வட்டி விகிதத்தை கண்டறியவும். ஒரு தொகையின் எளிய வட்டி அசல் தொகையில் 16/25 ஆகும். வருடத்தின் எண்ணிக்கை ஆண்டுக்கு இடைப்பட்ட விகிதத்திற்கு சமமாக இருந்தால் வட்டி விகிதத்தை கண்டறியும். வட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. SI = PNR/100. இதுதான் ஃபார்முலா. இப்போ 16/25 P இந்த ஃபார்முலாவில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ PRR 100 = R². அது ஏன் R² அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது PRRன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ RRங்கிறது R² மாறும். இப்போ 16/25 × 100. இப்போ நம்ம இது டிவைடேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 25க்கும் 100க்கும் டிவைடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 வரும். 5 × 16 64 வருது.
இப்போ 64 ஆர் ஸ்கொயர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்கொயருங்கிறப்ப நம்ம ரூட் ஆஃப் எடுக்கணும். ரூட் ஆஃப் எடுத்திங்கன்னா ஆர் = 8ன்னு வரும். அப்போ வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. ஒரு தொகைக்கான எளிய வட்டி தொகையின் 8/25 மடங்கு ஆகும். இங்குள்ள எண்கள் ஆண்டுக்கு சதவீத விகிதத்தின் எண்ணிக்கையில் பாதியாக இருந்தால் ஆண்டுக்கு வட்டி விகிதத்தை காண்க. அது ஒரு தொகைக்கான வட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 8/25 மடங்கு. அதாவது 8/25 மடங்கு ஆண்டுக்கு சதவீத எண்ணிக்கையில் பாதியாக இருந்தால், அதிலே பாதியாக இருக்குது அப்படின்னா, சதவீத எண்ணிக்கையில் பாதியாக இருக்குது அப்படின்னா ஆண்டுக்கு வட்டி விகிதம் என்ன? n = r/2. r/2 × r = r²/2 = 32. இப்போ r² அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ r²/2 32 அப்படின்னு இருக்கா. இப்போ பையில் இருக்க இந்த 2 அங்கே போகிறப்ப பெருக்கெல்லாம் மாறும். அப்போ r² = 64. இப்போ r² அப்படின்னு இருக்கிறத ரூட் ஆஃப் தான் எடுக்கணும். ரூட் ஆஃப் எடுத்தோம்னா நமக்கு r = 8ன்னு கிடைக்கிது. அப்போ 8ங்கிறது தான் வருஷத்துக்கு கிடைக்கிற வட்டி பர்சன்டேஜ். ஒரு ரூபாய் 800 ஆனது 3 வருட தனி வட்டியில் மொத்தம் 920ஆக மாறுகிறது. வட்டி 3% அதிகரித்தால் கிடைக்கும் தொகை என்ன? 800 இருக்குது, 3 வருஷம் தனி வட்டியில் அது மொத்தம் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 920 கிடைக்கிது. வட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா 3% ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 3% கிடைக்கிறப்ப அமௌண்ட் எவ்வளோ கூட கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 800 × 9/100. அது 800 × 9/100னா ஒன்றும் இல்லை, 3 எக்ஸ்ட்ரா 3 சேர்த்துருக்காங்க. 3 × 3 அதாவது 9. அதாவது வட்டி பர்சன்டேஜ் வந்து 3, வருஷம் 3. அப்போ 3 × 3 9/100 = 72 + 920 = 992. 72 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு. ஏற்கனவே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 920 கிடைக்கிது. இப்போ 3% அதிகரிக்கிறப்ப எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 992. அதுதான் நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு. அருண் பாலாஜிக்கு 5000ஐ 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸுக்கு 3000ஐ 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2200 வட்டியாக பெற்றார் எனில் வட்டி சதவீதம் என்ன? அது அருண்கிறவர் பாலாஜிக்கு 5000ஐ 2 வருஷத்துக்கும் சார்லஸுக்கு 3000ஐ 4 வருஷத்துக்கும் ஒரே வட்டி பர்சன்டேஜில் கொடுக்குறாங்க. அவருக்கு கிடைக்கிற வட்டி பர்சன்டேஜ் என்ன? வட்டி தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200. அப்போ வட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 5000 × 2 r நமக்கு வட்டி பர்சன்டேஜ் கொடுக்கல. நம்ம வட்டி பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஆறுங்கிறத அப்படியே வச்சுக்கணும். /100 + 3000 4 வருஷத்துக்கு 3000 × 4 × 6 /100. இப்போ ஆறுங்கிறது என்னென்னா நமக்கு வட்டி சதவீதம், அதுதான் கேட்குறாங்க. வட்டி சதவீதத்துக்கு நம்ம 6 அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 2200 கிடைக்கிது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இப்போ 100ஆல் 5000 வகுத்தோம்னா 500 × 2. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 100ஆல் வகுத்தோம்னா 300. இது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோனா 2200. இப்போ 100 r 120 = 2200. இப்போ 220 r மொத்தமாக 100 120 ரெண்டையும் சேர்த்தா 220 r = 2200. இப்போ நம்ம 220லேருந்து 2200 டிவைடேட் பண்ணோம், அதாவது வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 10 அப்படிங்கிறது கிடைக்கிது. நம்ம மொத்தமாக கிடைக்கக்கூடிய வட்டி தொகை என்ன அப்படின்னா 10%. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வட்டி தொகை. இந்த காணொலியில் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.